வணக்கம். இன்றைய செய்திகள். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதி GR சுவாமிநாதனை விமர்சிக்கும் நூலை வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை மாநகர காவல்துறைக்கு தமிழக பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்ணியத்தின் மீதான ஒரு வெட்கக்கேடான தாக்குதலை நாங்கள் எடுத்துக்காட்டுகிறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் சமீபத்தில் பல நூற்றாண்டுகளாக வரலாற்று, இலக்கிய மற்றும் சட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் கோவிலில் உள்ள பண்டைய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பாரம்பரிய முறையை நிலைநிறுத்தி நியாயமான தீர்ப்பை வழங்கினார். அரசியலமைப்பு கொள்கைகள் மற்றும் முன்னுதாரணங்களில் வேரூன்றிய இந்த தீர்ப்பு வேண்டுமென்றே அவதூறு செய்யப்பட்டுள்ளது. கீழக்கட்டு பதிப்பகம் திருப்பரங்குன்றம் விவகாரம் GR சுவாமிநாதன் நீதிபதியா அல்லது RSS ரவுடியா என்ற தலைப்பில் அட்டைப்படத்தில் நீதிபதி ஒரு கையில் திரிசூலத்தை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையில் காவி கொடியை பிடித்துக்கொண்டு கொடூரமாக கேலி சித்திரமாக்கும் வகையில் உள்ளது. இந்த நூல் புத்தக கண்காட்சியில் 172, 173 அரங்குகளில் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நீதித்துறை நேர்மையை கேலி செய்கிறது. இது நீதித்துறையை அவமதிக்கிறது. நீதி நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை சிதைக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது வாக்காளர் பட்டியலில் இருந்து 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் தகுதியுள்ள நபர்களையும் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களையும் பட்டியலில் சேர்க்க தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது. முகவரி மாற்றம், உயிரிழந்தவர்களின் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக ஆன்லைன் வாயிலாக மனுக்களும் பெறப்படுகின்றன. இது மட்டுமின்றி ஓட்டுச்சாவடிகளில் சிறப்பு முகாமிற்கு தேர்தல் கமிஷன் ஏற்பாடு செய்துள்ளது. இதுவரை வாக்காளர் பெயர் சேர்க்க கோரி 7.17 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் இதன் தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் ஓட்டுச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் MGR பெயர் படம் நீக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். MGR முதல்வராக இருந்தபோது தமிழுக்கென்று தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகத்தை 1981ஆம் ஆண்டு நிறுவினார். பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் 1981ஆம் ஆண்டில் அண்ணாதுரை பிறந்த நாளில் இந்த பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்று உள்ளது. அதை தோற்றுவித்த MGR பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. அந்த இணையதளத்தின் போட்டோ கேலரியில் இருந்த MGR படமும் நீக்கப்பட்டுள்ளது. தமிழை மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்தி வந்த கருணாநிதியின் பெயரை வெட்கம் இல்லாமல் கழிப்பறை முதல் காவாங்கரை வரை வைக்கும் அவரது மகன் ஸ்டாலின் MGR பெயரை அவர் துவக்கிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து நீக்கி இருப்பது அவரது மமதையின் உச்சத்தை காட்டுகிறது. இது போன்ற வன்மத்தை கைவிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் MGR படத்தை உடனடியாக பதிவேற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் உணவுகளை ஆங்காங்கே கொட்டுவதால் அவற்றை சாப்பிட வரும் தெருநாய்களை விரட்ட முடியவில்லை என்று மருத்துவமனை அதிகாரிகள் கூறியுள்ளனர். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பொது இடங்களில் தெருநாய்கள் நுழைவதை தடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் நாய்கள் உலா வருவதை தடுக்கும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வட்டார மருத்துவ அதிகாரி, அரசு மருத்துவமனைகளில் தலைமை மருத்துவ அதிகாரி, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிலைய மருத்துவ அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மருத்துவ அதிகாரிகளும் தெருநாய்கள் மருத்துவமனை வளாகத்தில் நுழைவதை தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் நாய்களை விரட்ட முடியவில்லை என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் தாங்கள் சாப்பிட்ட பின் மீதி உணவை நாய்களுக்கு வழங்குகின்றனர். ஆங்காங்கே மருத்துவமனை வளாகத்தில் உணவுகள் கொட்டப்படுவதால் நாய்கள் அதை உண்பதற்காக தொடர்ந்து மருத்துவமனைக்கு வருவதையும் அங்கேயே தங்குவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளது. அந்த நாய்களை விரட்டிவிட்டாலும் சாப்பாட்டு நேரத்திற்கு எப்படியாவது மீண்டும் மருத்துவமனைக்குள் நுழைந்து விடுகின்றன. நாய்கள் வராமல் இருக்க மருத்துவமனை வளாகத்தை அவ்வப்போது சுத்தப்படுத்தினாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை என்று கூறியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.